வருஷம் வருஷம் ஆடி 18 வந்தாலே இந்த பரமத்தி வேலூர்ல இருக்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சுத்தி இருக்க 18 பட்டி ஊர் மக்களும் அலதரண்டு வருவாங்க. காரணம் வருஷத்துல ஒரு நாள் மட்டுமே நடக்கிற ஆடி 18 அப்போ இந்த சிவனோட மோட்ச தீபத்தை பார்க்கதான். கடந்த 4 வருஷமா இந்த தீபத்தை பார்க்க மக்களை யாரையும் அனுமதிக்கலங்க. ஏன்னா 2 வருஷம் கொரோனா டைம் வந்தனால, 2 வருஷம் ஆத்துல வெள்ளாபாயம் வந்தனால, அப்படி 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மக்கள் அனுமதிச்சிருக்காங்க. காசி விஸ்வநாதர் கோவில்ல இருந்து இந்த மோட்ச தீபத்தை கொண்டு வரும்போது இந்த தீபத்துல சிவன் தெரிவாருன்னு நம்பப்படுதுங்க. இந்த தீபத்தை காவிரி ஆட்டுக்கு நடுவுல கொண்டு போய் மக்கள் நலமா இருக்கணும்னு, விவசாயம் செழிச்சு மழை வரணும்னு காவிரி தாய் வணங்கி விடுவாங்க. இந்த தீபத்தை மக்கள் பார்க்கும்போது அவங்களோட கஷ்டங்கள் கவலைகள் நீங்கி வாழ்க்கை பிரகாசமா இருக்குமா. இதனால இங்க இவ்வளவு கூட்டம் வராங்க. இப்படி சிறப்பா நடைபெற இந்த காசி விஸ்வநாதர் கோவில் கடந்த 10 வருஷத்துக்கு மேல பூட்டி நிலையில தாங்க இருக்கு. இப்படி இந்த கோவில் பூட்டி இருந்தும் இந்த கோவிலுக்கு ஆடி 18க்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல ஊர்ல இருந்து வராங்க. காசிக்கு அப்புறம் சிவன் கோவில், சுடுகாடு, காவிரி ஆறு, இது 3 ஒன்னா இருக்க ஒரே ஸ்தலம் இதுதான். இப்படி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பழமையான காசி விஸ்வநாதர் கோவில் அடுத்த வருஷம் ஆடி 18க்காவது சிவனோட அருளால திறக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாங்க.